அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஹாஜிகளுடைய ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஒரு 2 நாளாவே ஒரு நாளாவே ஒரு 15 கிலோமீட்டர் நான் நடந்தேன். ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட வந்துச்சு கணக்கா. நான் எங்களுக்கு அக்யூரேட்டா வாட்சில் காமிச்சது 15 கிலோமீட்டர். கால் வலி. இன்னைக்கு தான் டிஸ்பென்சர் போயிட்டு வந்தோம். அநேகமா முடிஞ்சா அந்த மெடிக்கல்ல நாங்கள் இன்ஷால்லா காட்டுறேன். இவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா உணவு பழக்க வழக்கங்கள். ஹாஜிமார்கள் இந்த இடத்துல அவங்க பருகக்கூடிய தண்ணீரா இருக்கட்டும், அவங்க உண்ணக்கூடிய உணவா இருக்கட்டும், அதற்கான ஒரு சிறிய டிப்ஸ் கொடுக்குறாங்க மருத்துவர் தமீம் அல் அன்சாரி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் முடிந்த ஹாஜிகள் முடிந்த வரை சுயமாக, அதாவது நம்ம இங்கே அஜீசியாவுடைய ரூமில் இருக்கிற கிச்சன்லேயே நம்ம சமைச்சு நமக்கு தேவையானதை நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் வெளியே சாப்பிட்றதை விட சீராக இருக்கும். அது வயிற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேற எந்த பிரச்சனை உடல் உபாதைகள் இருந்தாலும் அது நம்ம சமைச்சு சாப்பிட்றது மூலியம் அதை நம்ம தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஹஜ்ஜுடைய நேரத்தில் நம்ம வெளியே சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே கிடைக்கும். அந்த நேரத்தை நம்ம வேற வழி இல்லாமல் நம்ம அதை வெளியில தான் இருக்கணும், சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பெரும்பாலும் பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நல்லது. எங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பழங்கள் எடுத்துக்கிட்டா நல்லது. ரெண்டாவது தண்ணீர் நிறைய குடிக்கலாம். தண்ணீர் அதாவது கூல் வாட்டரை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். நார்மலான வாட்டர் நமக்கு உடம்புக்கு எப்படி சரியாகும் செட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதுக்கு ஏற்ப கூல் வாட்டர் அவாய்ட் பண்ணிட்டு, ஏன்னா வெயிலுடைய தாக்கத்தினால எல்லாருக்குமே கூல் தேவைப்படும். அந்த நேரத்தில் நம்ம குளிர்மையான தண்ணியை குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பான அடுத்த காலங்கள்லாம் அமல் செய்யறதே ரொம்ப கஷ்டம். அப்ப அதனால நம்ம உடல் இதை பார்த்துக்கிறது மிகவும் அவசியமாக. அல்லாஹ் மென்மேலும் அவங்களுக்கும் துவா செய்யுங்க, ஹாஜிமார்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் ஹஜ்ஜோடைய நசீபை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.